Hello everyone, welcome back to AOB with Lakshmi Akilan. இன்னைக்கு ஒரு சம்மர் ஸ்பெஷலோட தான் உங்களை சந்திக்கிறேன். சூப்பரான மேங்கோ ஃபலூடா இன்னைக்கு செய்ய போறோம். இதோட இன்கிரிடியன்ட் எல்லாம் ரொம்ப சிம்பிளா நம்ம கிட்ட இருக்கிறது தான். சில சாமான் மாத்திரம் நீங்க வெளியில போய் வாங்கியே ஆகணும், ஒரு வழியே கிடையாது. ஏன்னா ரொம்ப டேஸ்டியான விஷயத்துக்காக கொஞ்சோண்டு மெனக்கிட்டா தப்பே இல்லை. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சிடலாம். நான் ஒரு 2 பிக் ஸ்பூன் ஆஃப் சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி வந்து நல்லா ஒரு மூழ்கிற அளவை விட கொஞ்சம் ஜாஸ்தி விடுறேன். சீக்கிரமாக தண்ணியை வந்து இது அப்சர்வ் பண்ணிவிடும். மறுபடியும் வேணும்னா கொஞ்சம் நல்ல பிளாட் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட விட்டுக்கலாம். அதே மாதிரி ஜெலட்டினுக்கு வந்து நல்ல கொதிக்கிற தண்ணி வந்து கொதிக்க இருக்கணும். அந்த தண்ணி வந்து விடுங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்திருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் தண்ணி வந்து கொதிக்க வச்சு நல்லா ஊற்றுறேன். இது ஆக்சுவலாக எனக்கு திக்கான ஜெல்லி பீசஸாக கிடச்சிது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 6 ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க. ஸோ தட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றப்போ ஜெல்லியோட டேஸ்ட் ரொம்ப ஒன்றும் பெருசாக தெரியாது, டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. நீங்கள் தண்ணி வந்து ஜாஸ்தி விட்டாலும் கம்மி விட்டாலும் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த சப்ஜா சீட்ஸும் ஜெலட்டினும் செட் ஆகிற டைமுக்குள்ளே நம்ம மேங்கோ பீசஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு மேங்கோ வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக ராவாக அப்படியே யூஸ் பண்ணுறதும், இன்னொரு மேங்கோ வந்து பல்ப்காகவும் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ஃப்ரெஷ் மேங்கோ பீசஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நீங்கள் தனியாக தோல் வாரி பண்ணுறதை விட இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மேங்கோ பீசஸ் நம்ம ஃபலூடாவில் ஸ்ட்ரெயிட்டாக போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து மேங்கோ பல்ப் எடுக்கிறதுக்கு இன்னொரு மேங்கோவை ரெடி பண்ணுறோம். ஸோ அதுலேயுமே வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு அப்படி நான் ஸ்கூப் பண்ணி எடுத்துடுறேன். அது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பல்பாக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரப்டி ரெடி பண்ணிடலாம். ரப்டிக்கு வந்து நல்ல திக்கான பால் தேவை. பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சிட்டோம்னா அதுவே போகும் நமக்கு. இப்போ நான் நார்மலாக கறவை பால் எடுத்துருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ திக்காக இல்லை. அதனால ஒரு பேக்கெட் வந்து நான் பால் பவுடர் யூஸ் பண்ணுறேன். தட் இஸ் ஒரு 100 கிராம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் மில்க்கோ இல்லை நல்ல திக்கான பால் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதுவே ஒரு 5 to 10 minutes நல்லா சுண்ட காய்ச்சிட்டிங்கனாலே நல்லா திக்காயிடும். இதுக்கு வந்து நான் ஒரு 3 பிக் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா என்கிட்ட இருக்க மாம்பழம் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை. அதனால் 3 நல்ல ஒரு பிக் ஸ்பூன் போட்டுக்கிறேன். பால் அதெல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு, பால் பவுடர் சக்கரைலாம் கரைஞ்ச பிறகு ஸ்டவ் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த மேங்கோ பல்ப் ஆட் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நல்லா பல்ப் கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக் பண்ணுங்கள். எனக்கும் டக்குன்னு கட்டி ஆகிடுச்சு. ஸோ அப்படி கட்டியாச்சுன்னா இந்த மாதிரி மத்து இருந்ததுன்னா சீக்கிரமாக மசிச்சு விட்டுருங்க. அது வேகிறதுக்குள்ளார அப்புறம் ஈஸியாகிடும். ஒரு 5 minutes நல்லா சேர்ந்து வந்துடும். அப்புறம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரப்டி நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே கூலாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரப்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து ஃபலூடாக்கு தேவையான அந்த சேமியா வந்து ரெடி பண்ணுறோம். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு ஒரு நல்ல ஒரு கைப்பிடி சேமியா அதை வழக்கம் போல் நீங்கள் வேக வச்சுப்பீங்கல்ல, வேக வச்சுட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் பச்சை தண்ணி டக்குன்னு போட்டிங்க அப்படின்னா உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வழக்கமாக சேமியா உப்புமாக்கு பண்ணுவோம்ல, அதே ப்ரொசீஜர் தான்.
ஸோ ஃபலூடாக்கு தேவையான மேக்ஸிமம் திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம அந்த ஜெலட்டின் மாத்திரம் பீசஸ் போட்டுடலாம். அந்த ஜெலட்டின் வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே நல்ல சாஃப்ட் ஆகிடும். ஒரு 1 hour இல்லைன்னா ½ hour வச்சாலே செட் ஆகிடும். நான் கொஞ்சம் குவிக்காக பண்ணணும் அப்படின்றதுனால இதை செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு அந்த லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறது வந்த பிறகு ஃப்ரீசரில் தூக்கி வச்சுட்டேன். ஸோ தட் 15-20 மினிட்ஸ்க்குள்ளார எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. அது ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபலூடா செய்யறதுக்கான எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சாச்சு. இது எல்லாமே நம்ம இங்கே செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ½ hour வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதை நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாது, அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. ஸோ எல்லாத்தையும் வந்து ஈவன் மேங்கோ கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட செட்டிங் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். எது ஃபஸ்ட்டு போடணும், எது லாஸ்ட் போடணும், எந்த லேயர்ஸ் வைக்கணுன்றதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் ஃபஸ்ட்டு மேங்கோ எடுத்திருக்கேன். ஸோ கீழே வந்து ஒரு லேயர் மேங்கோ. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன போட போகிறேன்னா இதில் கொஞ்சமாக இந்த சப்ஜா சீட்ஸ். இது ஒரு அழகான ஜெல்லி, பார்க்குறப்பே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் இந்த சேமியா போடுறேன். இதோட செட்டிங் வந்து பியோர்லி நம்மளோட விஷ் தாங்க. எது வேணாலும் முன்னாடி பின்னாடி எது வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பிளாண்டாக இருக்கிறது, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறது அந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வந்து நான் ஜெல்லி வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ஒரு எல்லோ கலரில் இருக்கணுன்றதுக்காக நான் இந்த ஜெல்லி எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மிக்ஸ்ட் ஃப்ளேவரில் வேணும் அப்படின்னா நிறையா ஸ்ட்ராபெரி எல்லா ஃப்ளேவர்லேயுமே உங்களுக்கு இந்த ஜெல்லி கிடைக்குது. ஸோ இது கொஞ்சம் அழகாக பார்க்க ஒரு மாதிரி கிறிஸ்டலைஸ்டாக இருக்கும், சாப்பிட்றப்பையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் மறுபடியும் நான் ஒரு லேயர் ஆஃப் மாம்பழம் வைக்கிறேன். இது இன்னும் அந்த பக்காவாக அந்த எக்ஸாக்ட் ஸ்வீட்டோடு கிடைக்கல. இப்போ இந்த மாம்பழம்லாம் இன்னும் நல்ல ஒரு பயங்கரமான ஸ்வீட்டோடு கிடைக்கிற மாம்பழம் வந்தப்போ ரொம்ப கம்மியாகவே நீங்கள் வந்து மாம்பழம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மேலே இந்த மேங்கோ ரப்டி யூஸ் பண்ணுறோம். ice cream. ஸோ நம்மளோட ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம்மேட் ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனால் வர்த். இது நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் நிஜமாலே ரொம்ப வர்த். இந்த ரப்டி மாத்திரம் நீங்கள் தனியாக பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தனியாகவே இந்த ரப்டி சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஃபலூடா மேலே நம்ம போட்டிருந்த ஐஸ்கிரீம் டாப்பிங் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பண்ணின வெனிலா ஐஸ்கிரீம் தான். யாராவது பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் தர போய் பார்த்துட்டு வாங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கனை டாப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் அஸ். உருகி வெளியில் வந்துடக்கூடாது. நம்ம முன்னாடி ஸோ ஃபலூடாக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு. ஃபலூடா செய்யறதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு.